ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேஎஸ்இன் தமிழ் சமையல். இன்றைக்கி நம்ம ரெசிபியில் கார்த்திகை தீபம் ஸ்பெஷலாக ஒரு அப்பம் தான் செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு கப் பச்சை அரிசி எடுத்திருக்கேன். இதை நல்லா 2 மணி நேரம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுருக்கேன். இப்போ இதை எப்படி செய்யலான்றத பார்க்கலாம். இப்போது ஒரு மிக்சர் ஜார் எடுத்துக்கலாம். தண்ணி இல்லாமல் சேர்த்துடலாம். இப்போ இந்த அரிசியை சேர்த்தாச்சு. இது கூட ஒரு 1/4 கப் தேங்காய் பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் துருவியும் சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு 4 ஏலக்காய். இதை தண்ணியெலாம் ஊற்றாமல் ஒரு 2 சுற்றி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 2-3 சுற்றி எடுத்துருக்குறோம். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அதில் நம்ம எந்த கப்பில் அரிசி அளந்தமோ நீங்கள் கிளாஸ் கூட எடுத்துக்கலாம். அதில் ஒரு 3/4 கப்பு வெல்லம், வெல்லம் சேர்த்துட்டு அதில் ஒரு 1/4 கப் தண்ணி. இதை ஸ்டவ்வில் வச்சிடலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நல்லா கரைச்சி விட்டுக்கலாம். இது கரைஞ்சால் மட்டும் போதும், பாகு பதெல்லாம் எதுவும் தேவையில்லை. இந்த வெல்லம் கரையட்டும். இப்போ ஸ்டவ்வில் வெல்லம் நல்லா கரைஞ்சிடுச்சு. கரைஞ்சிட்டோன்னு எடுத்துடலாம். இப்போ இது நல்லா ஆற வச்சிடணும். இப்போ வெல்லம் நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற அரிசியில் இதை வடிகட்டிடலாம். இதில் டஸ்ட்லாம் இருக்கும், அதனால தான் நம்ம கரையிறதுக்காக தான் சூடு பண்ணோம். வெல்லம் க்ளீனாக இருந்தாக்கா நீங்கள் தூள் பண்ணி அப்படியே அரிசியாக கூட சேர்த்து கொஞ்சம் தண்ணி விட்டு அப்படியே அரைச்சிக்கலாம். ஒரு 1/4 கப் தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம். இங்கே பாருங்கள், டஸ்ட்டாக இருக்குது. இப்போ இதை எடுத்துடலாம். இப்போ இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். நல்லா பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். கொஞ்சம் உங்களுக்கு தண்ணி ஆயிடுச்சுன்னா கூட ஒரு 2 ஸ்பூன் பச்சரிசி மாவு இருந்தாக்கா சேர்த்துக்கலாம். ரொம்ப தண்ணியாகவும் ஆகிடக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் ஆகிடக்கூடாது. இந்த பதத்துக்கு இருக்கணும். இப்போ செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போது கடாயில் எண்ணெய் வச்சுருக்கிறேன். இப்போ ஒரு கரண்டி மாவு எடுத்துக்கலாம். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. பாருங்கள், எவ்வளோ அழகாக பூரி மாதிரி எழும்போம். இப்போ இதை திருப்பி போட்டுக்கலாம். நல்லா பாருங்கள், அப்படியே கொஞ்சம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக செவந்துட்டோடனே அப்படியே எடுத்துடலாம். இப்போ இன்னொன்று ஊற்றி காமிக்கிறேன் பாருங்க. அப்படியே பாருங்க, பூரி மாதிரி எழும்பும். இப்போ ஒரு பக்கம் வெந்த உடனே திருப்பி விட்டுக்கலாம். எண்ணெயை நல்லா இருத்துட்டு எடுத்துடலாம். இப்போ இதே மாதிரி எல்லாத்தையும் ஊற்றி எடுத்துடலாம். பாருங்க, எவ்வளோ சூப்பராக வந்துருக்குது. நல்லா ஒரு கொஞ்சம் அரிசியும் வெல்லமும் இருந்தாலே போதும், சூப்பரான அப்பம். இது கார்த்திகை தீபத்துக்கு செய்வாங்க. இப்போ பாருங்க, எவ்வளோ சாஃப்டாக நல்லா ஸ்பாஞ்சாக வந்து. நீங்களும் இதே மாதிரி செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.